மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சோம்பு, மிளகுத்தூள், எண்ணெய், வெங்காயம், ஈரல், தக்காளி, பச்சை மிளகா, தண்ணி. இப்போ நம்ம நல்லா குக்கரை காஞ்சோன்னே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சி வந்தான்னு பார்த்துட்டு சோம்பு போடலாம். வெங்காயமும் போட்டுட்டு ஒரு கிளறுனா நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட சேர்த்து 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணுன்னே இப்போ இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி அறுத்து வச்ச தக்காளியும் போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். இது நல்லா மசிஞ்சு கிரேவி பேஸ்ட் அளவில் வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கும்போது உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா கரையும். அதனால் உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. உப்பு போட்டோடனே பாருங்கள் தக்காளி கரைய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் அப்படியே முழுசாக இருந்த தக்காளி இப்போ நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சு. நல்லா பரட்டிகிட்டே இருக்கும்போது இப்போ நல்லா நறுக்கி வச்சுருந்த ஈரலை போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மசாலாத்தூள், மிளகாத்தூள், அப்படியே ஒரு பெரட்டு நம்ம அப்படியே பெரட்டுறோம். நல்லா பெரட்டி விட்டுட்டு
கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ மிளகுத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா இப்போ நடுவில் மசாலாலாம் ஒதுக்கி விட்டுட்டு 2 முட்டை, நல்லா முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு இனிமேல் பிளேட்டிங் தான் பண்ணணும். ஈரல் முட்டை மசாலா ரெடி பண்ணிட்டோம்.